ஓம் சக்தி. அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற யூடியூப் சேனல் மூலம் உங்களுடைய உள்ள தூய்மை, மன தூய்மை, ஆன்ம தூய்மை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். மேலும் மேலும் இது போன்ற பதிவுகளை நீங்கள் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பட்டனை தட்டுங்க. உங்களுடைய கேள்விகளை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து வரும் நிகழ்வுகளிலே இதற்கான பதிலளிக்க கற்றுக்கொண்டிருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கான கேள்வி பதில் ஸ்ரீ வராகி வரலாறு என்ற என்னுடைய தலைப்பிலே ஓம் சாய்பாபா என்ற அந்த சேனலில் இருக்கவங்க கேட்டிருக்காங்க. ஏன் அம்மாவை வணங்கும் பொழுது கொட்டாவி வருகிறது என்று சொல்லுவாங்க. எப்பொழுதுமே சும்மா கிடப்பதே சுகம் சொல்லுவாங்க. சில சமயம் வணங்கும் போது என்னாகும், நம்மளே நிறைய பேர் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறீங்கள, அந்த தியானம் பண்ணும்போது நான் ராமகிருஷ்ண மடத்தில் படிக்கும் பொழுதும் ஸ்ரீ விவேகானந்த கன்னியாகுமரி கேந்திராவில் போயிட்டு ஆன்மீகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விடிகாலையில் தியானம் கற்றுக் கொடுப்பாங்க. அந்த தியானம் கொடுத்து கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளே யாராவது உட்காந்து தியானத்தில் இருப்போம்னு பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்மளோட உடலும் மனதும் சோர்ந்த அந்த ஐதீகம் வந்து ஐக்கியத்துக்குள்ள வரும்போது நம்ப இல்லாமல் நம்ம ஆன்மானது ஒருமுகத்து வரும்போது நம்ம எரியாமல் கண்ணில் தூக்கம் வருவது போல இருக்கும். அதையும் நம்ம தாண்டி வரும்போது தான் அந்த இறைசக்தி அடைய முடியும். அதே போல தான் நம்ம பூஜை அறையில் உட்காரும்போது முதல் தியானம் வரும்போது கொட்டாவி என்ற நம்மளிடம் இந்த கெட்ட சக்தியானது வெளில வரும். கொட்டாவின்றது நம்ம உடம்புல எப்போதுமே தெரியும். நம்மளுடைய மனிதர்களுடைய உடலில் என்ன இருக்கிறது? கார்பன் டை ஆக்சைடு, கரிமல வாயு இருக்கிறது. அதே போல வெளியில் இருக்கின்ற பிரபஞ்ச சக்தியில என்ன இருக்கின்றது? நம்ம உயிர் வாழ்வதற்கான ஆக்சிஜன் இருக்கின்றது. நாம் விடுகின்ற அந்த கார்பன் டை ஆக்சைடு, கரிமல வாயு பிரபஞ்ச சக்தியில இருக்கின்ற அந்த இயற்கையில சில தாவரங்களுக்கு அது உயிராக இருக்கின்றது. பிரபஞ்ச சக்தியில வருகின்ற அந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு உயிர் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ நம்மிடமிருந்து தீய சக்தி, நான் நிறைய பதிவுகளை கொடுத்துருக்கேன். கஸ்தூரி மஞ்சப்பொடியை உபயோகிங்க. குளிக்கும் போதாக இருந்தாலும் சரி, முகம் அலம்பும் போது ஒரு நாளைக்கு 2-3 முறை கஸ்தூரி மஞ்சளால் நீங்கள் முகத்தையும் கையெல்லாம் அலம்பிக்கோங்க. அந்த ஒரு நறுமணமானது நம்மளை சுற்றி இருக்கின்ற கரிமல வாயு போன்ற ஒரு தீய வாயுவை அகற்றிவிடும். அதே போல நல்ல விதமான உள்காற்றை, ஜீவ பிரபஞ்ச சக்தியான ஆக்சிஜன் காற்றை நமக்கு உள்ள கொடுக்கணும்னு சொல்வேன். அதே போலதான் தெய்வத்தை வணங்கும் போது நமக்குள்ள இருக்கின்ற அந்த தீய சக்தியானது அந்த காற்று ரூபத்துல வெளில வரும். அதுதான் கொட்டாவியா மாறும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா செய்வினையில பிடிக்க விட்டாங்க, நல்லா கணவன் மனைவி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க சமூத்த விளையாடுவோம். திடீர்னு ஏதோ ஒரு அதிர்வலை வரும். சாதாரண விஷயமா இருக்கும். ஒன்னா உட்காந்து சிரிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு வார்த்தைகள் பிரச்சனையாகி வெடிச்சு பூகமும் வெடிச்சு கடைசியில் என்னாகும், ஒரு பெரிய எரிமலை உண்டாகி என்ன அப்படின்னா அந்த தீய சக்தி மூக்கின் வழியாக காற்று நம்ம சுவாசத்தின் மூலமாக தான் உள்ள நம்ம நுழைந்து நம்ம மனசையே, உடம்பையும், குடும்பத்தையும் சினம் என்ற சேர்ந்தாரை கொள்ளை குடும்பத்தையும் ஆட்டி படைச்சிரும். அப்போ மூச்சு காற்று தாங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம். எந்த கோயிலில் போனாலும் சரி, அந்த கருவறையில அதோட அதீத சக்தியை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கைக்கான் குப்பத்தில் வளசரவாக்கத்தில் செல்லியம்மா கோயிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்க. அந்த கோயிலுக்குள்ள கருவறைக்கு நம்ம நிற்கிற இடம், அதற்கப்புறம் ஒரு இடம், ஒரு அறை, அதுக்கப்புறம் தான் அம்மாவோட கருவறை அறை. நம்ம நிற்கிற இடத்துல அதுக்கு அடுத்த அடை நம்ம எப்பேற்பட்ட விஐபியாக இருந்தாலும் பூசாரிகளை தவிர போக முடியாது. நிற்கிற இடத்துலேருந்து அப்படியே குனிஞ்சு தான் பார்க்கணும். அப்படின்னு மூச்சை உள்வாங்கினா போதும், அந்த செல்லியம்மா கிட்டேருந்து ஒரு காற்று வரும் பாருங்க, அப்படி வரும். எல்லா தீய சக்தியும் நம்ம வெளில போயிடும். என்னுடைய கணவரே எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும், எனக்கே கற்றுக் கொடுத்த என் கணவர் தான். ஒரு நிமிஷம் அம்மாவே பார்த்துட்டு அந்த கருவறை இருக்க மூச்சு காற்று இருக்குல்ல, அதை உள்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அவ்வளோ நறுமணத்துடன் அப்படி ஒரு எந்த இடத்துலையுமே அந்த பிரபஞ்ச சக்தியில் அந்த காற்று கிடைக்காதுங்க. அந்த 1500 வருஷ காளி பிரம்மாண்டமாக காட்சியளிப்பாங்க. இந்த இதில் புகைப்படம் போட சொல்கிறேன் பாருங்கள், அம்மாவோட திருவுருவ படம் அப்படி இருக்கும். அப்போது அந்த காற்றுக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. அந்த காற்றை நாங்கள் எப்படி உள்வாங்கி ஒவ்வொரு கருவறை இருக்கிற சக்தியை எப்படி உள்வாங்கி கொண்டு நான் இந்த சக்தியை ரூபமாக வெளியெடுக்கிறேனோ, அதே போல தான் நம்மக்கிட்ட இருக்கிற தீய சக்தியானது இந்த கொட்டாவி ரூபத்தில் வெளியில் வரும். அதை பயப்படாதீங்க. அந்த மாதிரி நேரம் வந்தால் உடனே போயிட்டு மஞ்சள் தண்ணியால் முகத்தை அலம்பிட்டு கஸ்தூரி மஞ்சள் போட்ட தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி அந்த அம்மா முன்னாடி உட்காந்து விளக்கியோ அந்த திருவுருவப்படத்தையோ விக்கிரத்தையோ பாருங்கள். உங்கள் உடவில் எந்த விதமான பிரபஞ்ச சக்தி பரவுகிறது, எப்படி விதமான தெய்வ உணர்வு வருவதுன்றது நீங்களே விரைவில் பதிவிடுவீங்க என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பக்தியுடன் விடைபெறுவது
கர்ம வினைப்பலன் ஜோதிடர் முனைவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன். ஸ்ரீ வராகி அன்னை நம் அனைவரையும் உள்ளத்திலும் மனத்திலும் வாழ்க்கையிலும் தூய்மையும் தெளிவையும் வெற்றியும் தெளித்தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட உங்களிடமிருந்து பக்தியுடைய விடைபெறுகிறேன். ஓம் சக்தி. ஜெய் வராகி.